பாபா எப்பவுமே நம்மள கவனிச்சுக்கிட்டும், நம்மளுடைய ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டுட்டே தான் இருக்காரா? அப்படின்னா, கண்டிப்பா. ஏன் சத்தியமான்னு கூட சொல்லலாம். பாபாவினுடைய கதைகள கேட்கறது அப்படின்னாலே நமக்கு சந்தோஷம் தான். அதுவும் நம்முடைய கேள்விகளுக்கு பாபாவே பதில் கொடுக்கிறார் அப்படின்னா, அதை விட பெரிய சந்தோஷம் வேற என்ன இருக்க முடியும்? இல்லையா? சரி. ஒரு அழகான நிகழ்வ பார்ப்போம். ஒரு முறை சோட்டுபாய் அம்மா மசூதியில பூஜை பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ பாபா அவங்கள பூஜை பண்றத நிறுத்த சொல்லி, உடனே அவங்களுடைய தங்குற இடத்துக்கு போய் பார்க்கும்படி சொல்றாரு. பாபா சொன்ன மாதிரியே அந்த அம்மாவும் என்ன பண்றாங்கன்னா, அவங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அதாவது அவங்க ஷீரடிய சேர்ந்தவங்க கிடையாது. பாபாவ பார்க்கறதுக்காக அங்க வந்திருக்காங்க. அப்போ அந்த தங்கி இருக்கிற இடத்துக்கு போகும்போது, அவங்களுடைய குழந்தை பாபு அழுதுகிட்டே இருக்கான். அவன அங்க பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்ல. அதுக்கப்புறமா சோட்டுபாய் அம்மா என்ன பண்றாங்கன்னா, அந்த குழந்தைய சமாதானப்படுத்திட்டு, மறுபடியும் மசூதிக்கு வராங்க. எதுக்கு? பூஜைய பண்றதுக்காக. அப்போ பாபா அவங்கள பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, "இப்ப நீ பூஜைய பண்ணு" அப்படிங்கிறாரு. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, மசூதியில இருந்தபடியே அந்த குழந்தைய கவனிச்சுக்கிட்டே இருக்காரு பாபா. அவருடைய ஒரு கண் பார்வை அந்த குழந்தை மேல இருந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி தன்னுடைய ஒவ்வொரு பக்தரையும், அவங்களுடைய குடும்பத்தினரையும் ஒவ்வொரு நிமிஷமும் பாபா கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. பாபா நம்மள பார்த்துக்கிட்டே இருக்காரு சரி, நாம அவர்கிட்ட பேசுறதையும், நம்மளுடைய எல்லா பிரார்த்தனைகளையும் அவர் உன்னிப்பா கவனிக்கிறாரா? அப்படின்னா, அதுக்கும் பாபாவே பதில் குடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, "நான் எறும்புகளுடைய கால் சத்தத்தையும் தெளிவா கேட்கிறேன்" அப்படின்னு சொல்றாரு. எறும்புகள் நடக்கிற கால் சத்தத்த கூட கேட்கிற அவருக்கு, நம்முடைய குரல்ல ஒலிக்கிற சந்தோஷமும், கண்ணீரும் கலந்த பிரார்த்தனைகள கேட்காமலா இருப்பாரு? இந்த ஒற்றை வரியிலேயே, அதாவது எறும்புகளுடைய கால் சத்தத்தையும் நான் தெளிவா கேட்கிறேன்னு அவர் சொல்றாரு இல்லையா? அப்போ அவர் எவ்வளவு உன்னிப்பா தன்னுடைய பக்தர்களுடைய வேண்டுதல்கள கேட்கிறார் அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆக தன்னுடைய பக்தர்களையும், அவங்களுடைய குடும்பத்தினரையும் என்னென்னைக்கும் அவங்க மேல ஒரு கண் பார்வை வச்சு அவர் பார்த்துக்கிறார் அப்படின்றதையும், அவங்களுடைய பிரச்சனைகள கேட்கறதுக்கு காதுகள திறந்தபடியே வச்சிருக்கார் அப்படின்றதையும், அவரே அவருடைய வார்த்தைகளால நமக்கு சொல்லியிருக்காரு. நன்றி. ஜெய் சாய்ராம்.